நீங்க தானே சென்னை மாநகராட்சி அதிகாரி எட்வின் சாமிதுரை? எஸ் சார். இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா? மாட்டேன். அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க தெரியுமா? அது என் தவறு இல்லை சார். என்ன திமிரா பதில் சொல்ற பாத்தியா? லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ்னு குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. ட்ரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில் போகிறதுக்கு. ஆனால் அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேலே போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்லை. இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, யார் மேலே தப்பு? இப்படி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேர்ல மக்கள் கொடுக்குற பணத்தை தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு நீங்க கவனிக்கல. அப்படி நீங்க கவனிச்சிருந்தா கமிஷனர் பாக்குறாருன்ட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். சூப்பர்வைசர் பாக்குறாருன்ட்டு கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயம் வந்திருக்கும். வேலையும் ஒழுங்கா நடந்திருக்கும். உங்களை மாதிரி மேலே அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவன குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க. வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க. ஸோ யுவர் ஆனர், பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும் அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும் யானைக்கால் நோய் மற்றும் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மாநகராட்சியை பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.